பொரி அரிசி உருண்டைக்கு ஒரு பேனில் வச்சுக்கலாம். 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இந்த 1 கிளாஸ் அரிசியை வறுத்துக்கலாம். அரிசி செவந்து வருது, இன்னும் கொஞ்சம் செவரணும். நல்லா அரிசியும் செவந்து வந்தால் தான் ஆற வச்சு அரைக்கணும். அதை இன்னும் கொஞ்சம் செவந்து வரட்டும். இப்போ அரிசி ஒன்று போல் எல்லாம் செவந்துடுது. இந்த ஸ்டேஜ் தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இறக்கி ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். ஆற வச்சுக்குவோம். முதல்ல அரிசி நல்லா ஆறிடுது. இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான்ஸ்டிக்கு இல்லாட்டின்னா அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கலாம். இந்த பொரி அரிசி உருண்டைக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி எடுக்கணும். நான் இதில் 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி சூடாகட்டும். தண்ணி சூடாகிற நேரத்தில் இந்த வெல்லத்தை போட்டு கரைச்சிக்கலாம். நான் 1.5 கிளாஸ் வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கிளாஸு, இது ஒரு 1/2 கிளாஸ். 1.5 கிளாஸ் வெல்லம், 1/2 கிளாஸ் தண்ணி. இது 2.5 கிளாஸ் ஊற்றிருக்கேன் இல்லையா, இதுக்கு 1/2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். இதை கரைச்சிக்கலாம் நம்ம, ஏன்னா தூசி இருக்கும், அதுக்காக கரைச்சிக்கலாம். பாகம் ஆகணுன்றதில்ல, கரைச்சிக்கலாம். இங்கே தண்ணி சூடாகிடுது. இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொட்டி கொட்டி கரைச்சிக்கலாம். இதில் அப்படியே வேகணும். அது வேகும்போதே இந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிடும். தண்ணியும் கம்மியாயிடும். வேக வேக அரிசி வேக வேக கட்டி ஆகிடும். பாருங்க, திக்காகுது. இந்த கட்டியும் அப்படியே கரையுது பாருங்க. இந்த அரிசியும் அப்படியே நல்லா வெந்து வரும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். வெல்லம் கொதிக்கிறதுலையே இந்த ஏலக்காய் பொடியை நுணுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட்டும் போட்டுக்கலாம். இதை வடிகட்டும் போது அந்த திப்பி ஏதாவது இருந்தாலும் அதில் போயிடும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுது. இப்போ நிப்பாட்டிட்டு அதில் ஊற்றிக்கலாம். அது நல்லா கரைஞ்சிடுது. இந்த ஏலக்காய் திப்பிலாம் வடிகட்டிக்கலாம். வாசனை மட்டும் இறங்கிடும். இதை அப்படியே வடிகட்டி ஊற்றிக்கலாம். இப்போ மொல்லமாக அப்படியே நல்லா கிண்டி, இதுவும் அப்படியே திக்காகும் வேக வச்சு. பாருங்க, அப்படியே திக்காகுதா, எல்லாம் அதில் மெல்ட் ஆகிடுது, எல்லாம் ஒன்றாயிடுது. இப்போ அடுப்பை கொஞ்சம் ஆஃப் ஃப்ளேமில் வச்சுட்டு, நம்ம ரொம்ப சிம்மில் வச்சுருந்தோம், இப்போ ஆஃப் ஃப்ளேமில் வச்சுட்டு, ஏன்னா நல்லா பாகும் இதுவும் வேகணும், தெரிக்கும், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இந்த மாதிரி திக்காயிடுங்க. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு ஆற வச்சு தான் உருண்டை பிடிக்கணும். சுட சுட இருக்கும். அது வெள்ளைப்பாகில் செய்கிறது. ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கலாம். நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். இதெல்லாம் பாரம்பரிய உணவுங்க. இது ரெசிபி. இதெல்லாம் அந்த நாள்லலாம் இதை ஈஸியாக செய்வாங்க. வீட்டில் எதுவுமே இல்லைன்னாலும் இதை அரிசியை வறுத்து இந்த மாதிரி சர்க்கரை போட்டு கூட இதை செய்வாங்க. எது இருக்குதோ, வெல்லமோ சர்க்கரையோ இருந்ததுன்னா போட்டு செய்வாங்க. பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் அதை. அதுவும் இல்லாத இந்த குளிர் நாள்லேயோ மழை காலங்கள்லேயோ இந்த மாதிரி ஈஸியாக எது செய்துட்டு விருந்தாளிங்க வந்தாலும் சரி, சட்டுன்னு உடனே செய்துட்டு ஒரு வாழைக்காய் பஜ்ஜியை போட்டு ஒரு காரம் ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. தேங்காயை நல்லா துருக்கி வச்சுருக்கேன். மிக்சியில் கூட ஒரு ஓட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல பூ மாதிரி இருக்கும். அதில் போட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்தோம்னா அழகாக இருக்கும். டெக்கரேஷன் தான் இதுவும். இல்லாட்டினா அதிலே கூட போட்டு கிண்டிடலாம். ஆனாலும் இந்த மாதிரி சாப்பிட்றது தான் எல்லாருக்குமே பிடிக்கும். இதே மாதிரியே எல்லாத்தையும் உருட்டி எடுத்துடலாம்.
இந்த ரெசிபி வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு. ஏன்னா இது அப்பத்துலேருந்து இருந்தது ரெசிபி. இது புதுசாக கற்றுக்கிறவங்க இதை ஈஸியாக செய்ய கற்றுக்குங்க. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செய்து கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெயாஸ் கிச்சனை. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.